அவரைக்காய் குழம்புல சீக்ரெட் என்ன தெரியுமா? மசாலாவே வெங்காயம் சேர்த்து அரைச்சது தான். வீடியோ கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிவிட்டு லைக் பண்ணிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கடாயில் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிக்கணும். வெங்காயம் பூண்டும் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்து அதுவும் நல்லா மசிகிற அளவு வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் அவரைக்காய் இருக்குல்ல, அதை 2 நிமிஷம் போட்டு அதையும் சேர்த்து வதக்கினதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா, நம்ம இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். இது எதையுமே வறுக்க தேவையில்லை. இதுக்குரிய டீட்டெயில் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதை எல்லாத்தையும் சேர்த்து ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி இது குழம்போடு சேர்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் புளித்தண்ணி கொஞ்சோன்னு, ஒரு குட்டி லெமன் சைஸ் அளவு புளியும் கொஞ்சோன்னு மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து வேக விடணும். அடுத்து என்னென்னா, இதை சேர்த்ததுக்கப்புறமா இது நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்து அதை 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் வரை கொதிக்க விடணும். நான் என்ன பண்ணேன்னா விசில் விட்டு எடுத்திருக்கேன். நான் ஒரு 2 விசில் விட்டேன். அது இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இல்லை எனக்கு விசில் விட வேணாம் அப்படின்னாலும் நீங்கள் ஜென்ரலாக எப்பயும் போல் வச்சு அடுப்பு அமுத்திட்டிங்கன்னா குழம்பு ரெடி ஆயிரும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.